வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற தகவல் உங்கள்ல பல பேருக்கு தெரிஞ்சது தான். புதுசா எதையும் நான் சொல்லிடல. ஆனாலும் ஒரு சில பேருக்கு நான் சொல்ல போற இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். அது போன்ற இதை பற்றி தெரியாதவர்கள் நான் பேசுறத தெரிந்து கொண்டால் அவங்களுடைய உயிர் ஆரோக்கியம்லாம் காப்பாற்றப்படும். அதோட மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பார்க்கறதோட நிறுத்திக்காம முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எந்த அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல பரப்ப முடியுமோ பரப்புங்க. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ அந்த அளவு பல பேரோட உயிர் ஆரோக்கியம் இதன் மூலம் காப்பாற்றப்படும். தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் அதிகம். ஆனால் தெரியாமல் தப்பு பண்ணி தப்புன்னு தெரிஞ்சு திருத்திக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதும். ஏன்னா அது உங்களுடைய உயிர் மட்டும் இல்லை, உங்களுடைய வருங்கால சந்ததியும் இதில் அடக்கம். இந்த விஷயத்தில் டைட்டில் பார்த்தோன்னே சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள்லாம் கேட்கலாம், கேஎஃப்சி, டொமினோஸ் மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எப்படி இந்த நாட்டோட பொருளாதாரத்தை அதிகரிக்கும், அதெல்லாம் ஃபாரின் ஹோட்டல்னா எம்என்சி கம்பெனினா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். ஆமாம், அதெல்லாம் ஃபாரின் கம்பெனி தான். எப்படி நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை அதிகரிக்கும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நெய்யை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ அளவுக்கு மீறினால்தான் அமிர்தமும் நஞ்சு. ஒரு காயோ பழமோ அதில் எந்த அளவு வேணாலும் அதிகமான சத்து, நியூட்ரிஷனல் வேல்யூ ஜாஸ்தி இருக்கட்டும், அதில் நிறைய சத்து இருக்குங்கிறதுக்காக நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இந்த அளவு தான் இருக்கணும்னு இருக்குது. அது கம்மியானால் அது ஒரு வித வியாதி, ஜாஸ்தியானா அது இன்னொரு வித வியாதி. இது படித்த மக்களாகிய உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நெய்யும். பூஸ்ட்டு நம்மளோட உடம்புல ஆக்சிஜன் லெவலை 3 டைம்ஸ் ஜாஸ்தியாக்குமாங்கிறது தெரியாது, ஆனால் நெய் சத்தியமாக ஜாஸ்தியாக்கும். நம்மளோட உடம்புல இருக்கிற ஜீரண சக்தியும் அதிகரிக்கக்கூடிய சக்தி நெய்க்கு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நெய்யில் விட்டமின் K2 இருக்குது. அந்த K2ஓட வேலையே என்னென்னா உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எல்லாம் சுத்தப்படுத்துறது தான் அந்த விட்டமின் K2ஓட வேலை. நான் அதான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், இப்போ விட்டமின் K2 உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை சுத்தப்படுத்துமா இல்லையா? அந்த டாக்டர் சொன்ன பதில் ஆமாம். அதே டாக்டர்கிட்ட கேட்டேன், நெய் நான் தினமும் சேர்த்துக்கலாமா வேணாமா, அது ஃபேட்டு கூடாது. அதே டாக்டர்கிட்ட மறுபடியும் கேட்டேன், டாக்டர் ஐயா, நெய்யில் விட்டமின் K2 இருக்கு இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க K2 உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை சுத்தப்படுத்தோன்னு, பின்ன அந்த K2 இருக்கிற நெய்யே ஏன் நான் சேர்த்துக்கூடாது? அதை சேர்த்துண்டா என் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு சுத்தமாக ஆகுமா ஆகாதா அப்படின்னு அவர் பதிலே பேசலை. அந்த டாக்டர் சிக்கன் சாப்பிடுவார், மட்டன் சாப்பிடுவார், கேஎஃப்சியில் போய் சாப்பிடுவார், டொமினோஸில் போய் சாப்பிடுவார். அங்கே அவங்க கொடுக்குற இந்த பிஸா, பர்கரு, சிக்கன், மட்டன்லாம் அந்த டாக்டர் ஐயாவுக்கு கெட்ட கொழுப்பு கிடையாது. ஆனால் நெய் தினமும் 1 ஸ்பூன் சேர்த்துண்டா அது கெட்ட கொழுப்பு. அடிக்கிற வெயிலுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்துண்டா அதெல்லாம் அந்த டாக்டருக்கு கெட்ட கொழுப்பு. அவரை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. சரி, இப்போ நீங்கள் கோழி சாப்பிடுங்க, ஆடு சாப்பிடுங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் என்ன வள்ளலாரா இல்லை வாரியாரா? நீங்கள் எவ்வளோதான் கொழுப்பான சாப்பாடை தினமும் சேர்த்துட்டாலும் அதுக்கு தகுந்த உடல் உழைப்பை நீங்கள் பண்ணக்கூடியவராக இருந்தீங்கன்னா உங்களை எந்த கொழுப்பும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதுக்குன்னு விஷத்தை சாப்பிட்டா அது நம்ம பண்ணுற வேலையில் விஷம் கரைஞ்சிடும்னு இருந்தால் அது முட்டாள்தனம். பிராய்லர் கோழி அது போன்ற ஒரு கொடுமையான விஷம். டாஸ்மார்க்கை விட மோசமான விஷம் இந்த பிராய்லர் கோழி. டைட்டில் பார்த்து நீங்கள் குழம்பிருப்பீங்க, இந்த கேஎஃப்சி, டொமினோஸ்லாம் எப்படியா நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தணும். இப்போ அந்த சமாச்சாரத்துக்கு தான் நான் வரப்போகிறேன். இப்போ இந்த பிராய்லர் கோழி என்ன பண்ணுறாங்க, 5 வாரத்தில் நம்ம அதை சந்தையில் விற்றானோம். வெறும் 3/4 கிலோ 1 கிலோ வர கோழியை 4 கிலோ 5 கிலோ வர கோழியாக நம்ம மாற்றியானோம். நமக்கு நிறைய காசு கிடைக்கணும், சீக்கிரமும் விற்றானோம் அப்படிங்கிற அந்த பண வெறியில தான் இந்த பிராய்லர் கோழியை நிறைய பேர் உருவாக்கின்னு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இன்னைக்கு நிறையா மக்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த பிராய்லர் கோழி. இதுக்கு பின்னால் பல அரசியல்வாதிகளும் இருக்காங்க. கோழி சீக்கிரம் பெருசானோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தினமும் ஊசியை போடுவாங்க. அதோட சாப்பாட்டில் 12 விதமான கெமிக்கல்களை கலக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, நீங்கள் பிராய்லர் கோழியை சாப்பிட சாப்பிட ஆண்களுக்கு அவங்களுடைய விந்தணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். இப்போ நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அளவுக்கு மீறி இருக்கிற மக்கள் தொகையும் காரணம் இல்லை. கல்யாணமாகாத நிறையா இளைஞர்கள் பிராய்லர் கோழியை விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்குலாம் குழந்தை பிறக்காமல் ஆகிடும். நம்ம நாட்டில் அடுத்து குழந்தைகள் பிறக்கிறது குறைஞ்சாலே நம்ம நாட்டோட ஜனத்தொகையும் குறைஞ்சிரும். நம்ம நாட்டோட ஜனத்தொகை குறைஞ்சா நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். அதனால நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கேஎஃப்சி, டொமினோஸ் மாதிரியான ரெஸ்டாரண்ட்லாம் போய் அவங்க தர பிராய்லர் கோழியை
தின்னுங்க. இல்லை எனக்கு இந்த நாட்டோட பொருளாதாரம் உயர்றதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு வருங்கால சந்ததியினர் வேணும், எனக்கு குழந்தைலாம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நாட்டுக்கோழியை சாப்பிடுங்கன்னு சொல்லி இதோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இதை கேட்டு திருந்துவதும் திருந்தாததும் உங்களுடைய விருப்பம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.